ஹாய் ஹலோ வணக்கம். நான் இப்போது சென்டோசா ஐலாண்ட் போயிட்டுருக்கேன். சிங்கப்பூரில் ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் அட்ராக்ஷன்னா அது சென்டோசா ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஹார்பர் பக்கத்தில் இருக்கும் இந்த ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் ரீச் ஆகுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. நீங்கள் மெட்ரோ மூலியமாகவும் வரலாம், இந்த மாதிரி வாக்கிங்லேயும் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். மெட்ரோவில் வர ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் விவோ சிட்டி ஹார்பர் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு பக்கத்துலேயே விவோ மால்னு ஒரு மால் இருக்கும். அந்த மால் உள்ள வந்துட்டு நீங்கள் டாப் ஃப்ளோர் போனீங்கன்னா சிங்கப்பூரோட சென்டோசா ஐலாண்ட் கவுண்டர்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் 1 டே பாஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் போயிட்டு வரலாம். 1 டே ஃபுல்லாகவே அது உங்களுக்கு யூஸ் ஆகும். $4 தான் வரும். நீங்கள் அன்லிமிட்டடாக 1 டே ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் சென்டோசா ஐலாண்டுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போர்ட் வாக்கில் கூட போகலாம். அந்த மால் பக்கத்துலேயே இந்த மாதிரி சென்டோசா போர்ட் வாக்குன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே நடந்து போகலாம். நடந்து போகிறதுக்கு சார்ஜஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இங்கேருந்து சென்டோசா ஐலாண்டுக்கு நடந்தே போயிடலாம். பட் 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 1 கிலோமீட்டர் எப்படி போகுதுன்னே தெரியாது. வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். அந்த ஹார்பர் இருக்கிறதுனால பக்கத்தில் நிறைய போட்லாம் போயிட்டுருக்கும், நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர்ஸில் ஃபிஷ்ஷெலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே அப்படியே நீங்கள் சென்டோசா ஐலாண்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த ஐலாண்டில் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தீம் பார்க் இருக்குது. அப்புறம் நிறைய பீச்சஸ் இருக்குது, ஃபிஷ் அக்வாரியம், பஞ்சி ஜம்பிங், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இங்கே. ஒன்ஸ் நீங்கள் சென்டோசா ஐலாண்ட் ரீச் ஆனதும் அங்கே நிறைய சைன் போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதில் கசினோ, ஹோட்டல்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்காது. நான் கொஞ்சம் ஏர்லியராக போனதுனால அங்கே யாருமே வரல. ஒரு 8 o'clockலாம் நான் அங்கே ரீச் ஆகிட்டேன். இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நிறைய ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸ் தான் சென்டோசா ஐலாண்டோட என்ட்ரன்ஸு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள், அந்த மெட்ரோ வர்றதுக்கான வழி இருக்குது. அதில் மேலே தான் ட்ரெயின் வரும். நான் இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். அந்த ஸ்டுடியோஸில் தான் அந்த பெரிய உலக உருண்டை மாதிரி இருக்கும்ல, அது அந்த பிளேஸில் தான் இருக்கும். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. சும்மா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் நான் மலேசியாலேயே கென்டிங் ஹைலாண்ட்னு ஒரு பிளேஸ் போயிருக்கேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. அதனால் எனக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னு தோணலை. பேபிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இந்த பிளேஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ளே ஃபுல்லாக கார்ட்டூன் தீம்ஸு அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடிட்டு உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட என்ட்ரன்ஸு. நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்ததுனால அந்த பிளேஸில் யாருமே இல்லை. இதுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட என்ட்ரி கேட்டு. இன்னும் ஓப்பன் பண்ணல, 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
நான் இப்போது ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் பீச் பார்க்குறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. விஓசிடி ஸ்டேஷன்லேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்டோசா ஐலாண்டுக்கு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சிட்டிஸ் உள்ள போகிறதுக்கெலாம் நீங்கள் வேறு ட்ரெயின் இன்டர்சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் இன்னொரு எண்டுக்கு போயிடலாம். நான் டிரைவர் சீட் பக்கத்துலேயே போயிட்டேன் அவங்க எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. அவர் சும்மா ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு கம்முன்னு உட்காந்துட்டு வந்திருந்தார். அது பாட்டுக்கு ட்ரெயின் போயினே இருந்துச்சு. தலைவரை பாருங்க, ஒரு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வராரு. செம்ம வேலை இல்லை அவருக்கு. Next stop, Resorts World Station, Singapore's only best integrated family resort. Resorts World Sentosa will complement the island's exhilarating mix of world-class entertainment, hotels, and attractions such as Universal Studios Singapore. நான் இப்போ பீச் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். ஸ்டேஷன் இறங்குறதுலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் பீச் ரீச் ஆகிடலாம். எல்லா பிளேஸ்லையும் சைன் போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு போய்க்கலாம். அந்த ஒரு அக்கா மட்டும்தான் போகிறாங்க, வேறு யாருமே இங்கே காணோம். அங்கே லாஸ்ட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. நான் ஆஃப் சீசனில் வந்திருக்கேன், அதனால டூரிஸ்ட் யாருமே இங்கே வரலன்னு நினைக்கிறேன். இது மழை டைம் அங்கே சிங்கப்பூரில். இந்த ஐலாண்டில் 3 பீச்சஸ் இருக்குது. நான் அதில் ஒன் ஆஃப் தி பீச் தான் இப்போ போக போகிறேன். இந்த பீச்சோட நேம் சிலோசோ பீச்னு சொல்லுவாங்க. இந்த பீச் இந்த ஐலாண்ட்லேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்க. இந்த பீச்சில் இப்போ டூரிஸ்ட் யாருமே இல்லை, மழை சீசன்னால யாரும் வரல போல். ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க, குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணல. இந்த டார்க் கிளவுட்ஸ் கிளைமேட்டில் இந்த பீச் பார்க்குறதுக்கே செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு.
இங்கே பஸ் ஷட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பீச்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கெலாம் அங்கே ஷட்டர் இருக்கும். நீங்கள் அது மூலயமா நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. சென்டோசா ஐலாண்டில் இந்த பிளேஸை நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே நைட்டில் லைட் ஷோலாம் நடக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாம பாருங்கள். இந்த பிளேஸ் செம்ம அழகாக இருக்கும் நைட்டில். மழை வந்ததுனால நான் கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்குறதுக்காக. Please do not leave your belongings unattended. If you see any unattended items, please alert our station staff immediately. இதுதான் அந்த ட்ராம் ட்ரெயின். ரொம்ப குட்டியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் இப்போ மெரினா பே சாண்ட்ஸ்னு ஒரு பிளேஸில் போயிட்டுருக்கேன். இந்த பில்டிங் தான் சிங்கப்பூரோட மெயின் பில்டிங்கு. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்டிங்ஸ் நிற்கும். அது டாப் ஃப்ளோரில் ஒரு பெரிய கப்பல் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டிங் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். இந்த பில்டிங்கோட டாப் வியூக்கு போய் தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கோட டாப்பில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு 2000 ருபீஸ் ஆகும், இந்தியன் ருபி கன்வெர்ட் பண்ணால். இந்த பில்டிங் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃபுல் வியூவுமே உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். அந்த தண்ணியில குட்டியா ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஆப்பிள் ஸ்டோர். அந்த ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர் சொன்னல, அந்த பிளேஸ் தான் அது. பில்டிங் உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஆர்ட் சயின்ஸ் மியூசியம். மேலே நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் அங்கே சோஃபாலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து கூட வியூஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த ராட்டினம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுதான் அப்சர்வேஷன் வீலு. 2021 நானும் என் கசினும் துபாய் போயிருந்தோம். அங்கே அப்சர்வேஷன் வீல் இதோட பெருசாக இருக்கும் அந்த ராட்டினம். அதில் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சரி, அதான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோமே, ஏன் மறுபடியும் போய் காசு வேஸ்ட் பண்ணோன்ட்டு நான் அந்த ராட்டினத்தில் போகல. அந்த 2 பில்டிங் தான் ஃப்ளவர் டூம் கார்டன் சொல்லுவாங்க. அது உள்ள பெரிய கார்டனே இருக்குது. நீங்கள் அது கூட தனியாக போய் சுற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ டாப் ஃப்ளோர் போயிட்டு வந்தோம்ல, அந்த பில்டிங் தான் அது. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ரிவர் இருக்கும். அந்த ரிவர் பக்கத்தில் ஒரு போர்ட் வாக் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது மேலே நடந்து போயிட்டு நீங்கள் அப்படியே சிட்டி வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அந்த ரிவர் நடுவில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் சிங்கப்பூர் வர ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வாங்க. ஏஜென்சி மூலயமா போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தேவையே இல்லை. நீங்கள் தனியாக புக் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் எவ்வளவோ காசு சேவ் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லை, இங்கே தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் கூட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த அவசியம் இருக்காது. சிங்கப்பூர் ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி தான். நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏஜென்சி மூலயமா வந்தீங்கன்னா அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்க முடியும். உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காது அதில். நான் இது வரைக்கும் 3 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். துபாய், மலேசியா, இப்போது சிங்கப்பூர் வந்திருக்கேன். இந்த 3 பிளேஸ்க்குமே நான் தனியாக தான் புக் பண்ணி போனேன். அப்படி தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயம் நிறைய கற்றுக்க முடியும். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்தே புக் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஆப்ஸ் இருக்குது. ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு ஸ்கை ஸ்கேனர் ஆப் இருக்குது. ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு booking.com, மேக் மை ட்ரிப், அகோடான்னு நிறைய ஆப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணுறதுக்கும் ஆப் இருக்குது. அந்த ஆப்போட நேம் க்ளூக் ஆப், KLOOK, க்ளூக். அந்த ஆப்பில் போய் சிங்கப்பூர்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அந்த ஆப்பில் வந்துடும். நீங்கள் அதுலேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் போயிட்டு வந்தால ஒரு பில்டிங்க்கு, அந்த பில்டிங்கோட டிக்கெட்டும் நான் அந்த ஆப்பில் தான் புக் பண்ணி வாங்கினேன். அந்த க்ளூக் ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் போய் வாங்குறத விட இந்த ஆப்பில் ஒரு 200 இல்லை 300 ருபீஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் டிக்கெட். அது மட்டும் இல்லை, சிம் கார்டு கூட நீங்கள் அதிலேயே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணதும் ஒரு QR கோடு வந்துடும். அந்த QR கோடு போய் நீங்கள் ஏர்போர்ட்டில் அந்த ஷாப்பில் காமிச்சிங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அவங்களே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நான் தனியாக ட்ராவல் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிறைய புது புது விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும்.